ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு இனிமேல் ஒன் ஷாட்ஸ் எல்லாம் லாங்காக கொடுக்க பார்க்குறேன். அண்டு எஸ், பார்க்கலாம். சில இது நான் டைட்டிலே வச்சுருப்பேன், சில இது ஸ்டோரிக்குள்ளே தான் வச்சுருப்பேன். நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்டு கமெண்ட் மஸ்ட்டு, அண்டு எஸ் லைக்கும் கொடுத்துருங்கடா. ஓகே, இப்போ டேரெக்டாக வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போ தயோங் அப்படியே காலங்காத்தால எழுந்து பர்ஃபெக்டாக கிளம்பிட்டுருக்கான். அவன் கையில் வாட்ச் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு, எனக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலு. ஸோ பர்ஃபெக்டாக போகணுண்டா தயம். இங்கே பாரு, அவள் எப்படி ஆட்டிட்டு வருவான்லாம் தெரியாது, அவளுக்கும் எனக்கு தெரியாதுல்ல. நான் அங்கே தான் ப்ரொஃபஸராக போக போகிறேன்னா, அப்படியோ சீக்கிரமாக ப்ரொஃபஸராக ஜாயின் ஆகிட்டா போதும். இனி அவளுக்கான ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அவள் என்ன ஆட்டம் போடுறா, அவளோட ரேங்க் என்ன அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவனுமே அப்படி கிளம்பிட்டுருக்கான். அப்போ இந்த சைடு வயன் 9 மணிக்கு ஸ்கூலு, 8:45 ஆகுது. அப்போ தான் அப்படி எழுந்துக்கிற பெட்டில் இருந்து, ஆமா குட் மார்னிங், காஃபி அங்க அப்படின்னு எழுந்துக்கும் போது, ஐயே எனக்கு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போகணும். இப்படியா மேரேஜ் பண்ணி வச்சு உசுரை வாங்குறான்னு தெரியல, அதுவும் சீக்ரெட்டாக. அவரும் வேலைக்கு போகிறாரு, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். எப்படியோ இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வரணும்னு ஓடி வந்தாச்சு. இனி எப்படி தான் அந்த காலத்தை ஓட்ட போகிறனோ தெரியல. காலேஜ்க்காச்சும் எங்கேயாச்சும் தூரமாக போயிடணும், இவர் பக்கத்தில் மட்டும் இருந்துடவே கூடாது அப்படின்னு அவளும் புலம்பிட்டு அப்படியே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கரெக்டாக கேட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அப்படியே உள்ளே ஓடி வந்துட்டுருக்கா. வாட்ச்மேன் அங்கிள். எனக்கு நான் ஒரு செகண்ட் முன்னாடி வந்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைனா இன்னைக்கு கேட்டுக்கு வேலையை நின்று அப்படியே திரும்பி போயிருக்கணும் அப்படின்னு உள்ளே வர்றா. அவள் தயம் அவள் ஆல்ரெடி 8:45 ஸ்கூலில் இருந்திருப்பான். 8:45 ஆச்சு. அவள் கிளாஸ் ரூம் இதானா, செகண்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன்னு சொன்னான். செகண்ட் பெஞ்சை தவிர மற்ற எல்லா பெஞ்ச்லையும் பார்த்துட்டு எங்கேயுமே அவள் இல்லையே. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அவளை மட்டும் எதுக்கு காணும் அப்படின்னு அவன் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தலைவி தான் ரொம்ப லேட்டாக அப்படியே எழுந்து வந்துட்டு இருக்காங்களே. அவளும் அப்படி வந்ததுமே வீட்டிலேருந்து வரும்போது நல்லா அடக்க ஒடுக்கமாக பின்னலெல்லாம் போட்டிருப்பா, ஒத்தச்சடையெல்லாம் பின்னிட்டு. அப்போ இங்கே வந்ததுமே அப்படியே இந்த ஒத்தச்சடையெல்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு ஃப்ரீ ஹேரில் அப்படியே பட்டனெல்லாம் அவுத்து விட்டு ரவுடி பொண்ணு மாதிரி அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கா. 9 மணிக்கு கிளாஸு, ஆனால் நான் ஜாலியாக 9:15 போவேன். ஏன்னா இன்னைக்கு அந்த சனிய மேக்ஸ் மிஸ்ஸோட கிளாஸ். 1/2 ஹவரில் 1/4 மணி நேரத்தை கட்டடிச்சிருவேன். இன்னும் 1/4 மணி நேரம்தான், அது போதும் எனக்கு. ஷங்க இன்னும் அவளை காணோம். 9:05 ஆச்சு. அன்னைக்கு கேட்டது என்கிட்ட என்ன சொன்னா, இல்லை நான் கரெக்டாக கிளாஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னாலே. ஷங்க இன்னும் அவளை காணோம் அப்படின்னு அவன் வெறி கொண்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்த்தா தலைவி போனதுமே கேன்டீன் தான். ஹாய் அண்ணா, என்னோட இந்த ஃபேவரட் கொய்யா மிட்டாய் கொடுத்துருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொய்யா மிட்டாய் வாங்கிட்டு அசால்ட்டாக அப்படியே வாய்க்குள்ளே உரிச்சு போட்டுட்டு தலைவி பாட்டில் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்கா. அவள் தயாங் பார்க்குறான், யார் இந்த பொண்ணு? கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி வந்துட்டுருக்கா. இந்த ஸ்கூலில் எப்படி தான் இருக்குமா அந்த பொண்ணு அப்படின்னு தூரமாக வரனால அது ஒயன்னு தெரியல. ஏன்னா அவள் எப்படி தயாங்கிட்ட சொல்லி வச்சுருப்பானா. ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். அப்போ தயாங், ஒயன் நீ ஸ்கூலில் எப்படி? நான் ஸ்கூலில் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிப்பேன். ஓ அப்படியா? இல்லை சார், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் வரணும்னு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில்? எங்கள் ஸ்கூலில் அது ஒத்த பின்னல் போட்டு தான் வரணும். அப்புறமா தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு
காலர் பட்டன்லாம் போட்டிருக்கணுங்க, டை நீட்டாக கட்டியிருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். கிளாஸோட டைமிங் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், வெளியில தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி சொல்லியிருப்பா. அப்படியே இதில் யோசிச்சு பார்த்துட்டு, அடி பாவி, என்கிட்ட அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக நடிப்பா, இப்போ தானடி தெரியுது உன் சுயரூபம் எல்லாம். அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக பொய், என்கிட்ட பொய் மட்டும்தான் சொல்லியிருக்க, அவன் என்கிட்ட உண்மை எத்தையுமே சொல்லையாடி அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போது அவன் ஒளிஞ்சிட்டு அப்படியே பார்க்குறான். கொய்யா முட்டையில் 2 முட்டை ஒரே பேக்கெட்டில். பையன், எனக்கு உனக்கு லக்கு தான், அதான் இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு கொய்யா முட்டையை சாப்பிட்டுட்டு அவள் ஜாலியாக போயிட்டுருக்கா. தயம், ஓ 2 கிடச்சிருக்கா, இன்றைக்கி உங்கள் பயாலஜி ப்ரொஃபஸர் போயிடுவான், அதுக்கு பதிலாக நான் தான் வந்து நிற்பேன். அப்போ பார்க்குறேன் உன் கண்ணில் இந்த ஷாக் இருக்கா இல்லை சந்தோஷம் இருக்கான்னு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவளும் கரெக்டாக 9:15 போல் கிளாஸ் ரூமுக்கு போகிறா. அவள் ஃப்ரெண்டு உள்ளே இருந்து, ஐயோ இந்த மேம் கிளாஸ்னாலே இவள் கட்டடிச்சிட்டு லேட்டாக வருவா, அப்போ அந்த மேமும் பிடிச்சனால கிளின்னு கிழிக்குது. ஃபயன், உனக்கு சென்ஸுங்கிறது இல்லையா? கிளாஸ் 9 o'clock, வாட்ஸ் த டைம் நவ்? மேம் சாரி மேம், வர்ற வழியில் கீழே விழுந்துட்டேன், முட்டி காலில் அடிபட்டுச்சு மேம். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்கிறது. இன்னைக்கு கண்டிப்பாக நீ வெளியில் தான் நிற்கணும். வெளியில் நிற்கணும் தானே நானே லேட்டாக வந்தேன். ராட்சசி, சூனியக்காரிடி நீனு, உன் பேச்சை கேட்டலாம் நான் உள்ளே நிற்பேனா? சிச்சி, உன் லெக்சர்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு ஜாலியாக நின்றுட்டுருக்கா. ஒரு லாலிபாப் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்போ தயாங்க அவளை நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவளோட பிஹேவியர், அவள் எப்படி ஆட்டிடியூட் பண்ணுறா, என்ன மாதிரியெல்லாம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ வெளியில் நின்றுட்டு வயனும் நிறைய புருஷன் வேலைக்கு போயிருப்பான், இன்னைக்கும் அம்மா வீட்டிலே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வயிற்று வலின்னு சாக்க சொல்லிட்டு தங்கிக்க வேண்டியதான். ஐயோ இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா, இல்லை எப்படியாச்சும் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலே இன்னைக்கு ஸ்டே தான், அங்கே போகக்கூடாது, அங்கே போனாலே நானும் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அம்மா வீடுனா காலங்கத்தாலே பெட் காஃபி வரும், ப்ரஷ் கூட பண்ணாமல் காஃபி குடிச்சிக்கலாம். வயன், ஆக்டிங் ஸ்கில்லாம் இன்னைக்கு தயங்கிட்ட காட்டுற அப்படின்னு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கா. பின்னாடி என்ன விளைவுகள் வரப்போகுதுன்னே தெரியாமல். அப்போ அந்த மேமும் அப்படி கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது வயனை அங்கேன்னு திட்டிட்டு போகுது. பொடி பொடி போடி, யார் உனக்கெல்லாம் கண்டுக்குவா, பயப்படுவனா? அடுத்து வேற கிளாஸு, கிளம்பு சூனியக்காரி அப்படின்ட்டு அவளும் போயிட்டு அவள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்கார்றா. அவள் செகண்ட் பெஞ்ச்லாம் இல்லை, லாஸ்ட் பெஞ்சு, அப்படியே அடங்காத கேங்கெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு லீடரே அவ தான். அப்போ எல்லாரும், என் ஒயன் நீ கெத்துடி, செம்ம கெத்து, எப்படி இந்த மேம் அந்த மேம் கிட்ட திட்டு வாங்கினாலும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்க. ஏய் அவெல்லாம் ஒரு ஆளாடி, நான்லாம் எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பேன். அப்புறம் அவள் கிளாஸை கட்டடிச்சிட்டு எப்படி கெத்தா வெளில போய் நின்ன பார்த்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ கிளாஸ் லீடரும், வயன் இங்கே பாரு, இனிமே இப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பிரின்ஸிபல் சார்கிட்ட மேம் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க. ஐயோ இவளை பாருடிடோ மரே, ஐயோ அப்படியே அடி ஆஷிகா, சாரி ஆஷிகா, நான் வந்துடுறேன், இனிமே வந்துடுறேன் கரெக்டாக அப்படின்னு நடிப்பை போட்டுட்ருக்கா. அந்த லீடர் பொண்ணும், இவெல்லாம் திருந்தவே மாட்டா, படிக்க வராளா எதுக்கு வரானே தெரியாது, இவளெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான சாரும் மேமும் கண்டிப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இவெல்லாம் அடங்குவா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ பக்கத்தில், ஏய் குட்ரி அதை டேஷ் மக்கானை கொண்டு வந்திருக்கு, அப்படி மறைச்சி வச்சு சாப்பிட்டுட்ருப்பா. ஏன் ஸ்நாக்ஸ்லாம் உனக்கு நான் தரலையா, உன் ஸ்நாக்ஸை நீ எனக்கு தர மாட்டிட்டாடி டேஷும் அவளை அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு, ஏய் நீ சொல்றி தானியா, நாளைக்கு என்னடி, நாளைக்கு என்ன கலரில் ஷூ போட்டு வரலாம்? வயன், இங்கே கோடே ஒயிட் கலர் தாண்டி. ஏய் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட போயிடுவோண்டி, 3 பீரியட் ஸ்போர்ட்ஸு, ஒரு பீரியட் மேக்ஸ் மேமும் ஒரு பீரியட் பயாலஜி சாரி, அவர்லாம் வரமாட்டாருடி. ஏய் இல்லடி, இப்போ இந்த பீரியடே பயாலஜி சார் தான், அதுக்கு பதிலாக யார் வருவாங்கன்னே தெரியாது, அவர் திருப்பணி கிளம்பி போயிட்டாருடி.
நல்லது தான். ஸ்கூலே நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். துபாயில் விழுகிற குண்டு நம்ம ஸ்கூல் மேலே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு தலைவி பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. என்னடி சொன்ன? பயாலஜி ப்ரொஃபஸரா? அவர் தான் வரமாட்டாரே. அப்போது இந்த பீரியடு நமக்கு ஃப்ரீ பீரியட் தான், சொல்ல போனால் பிடி பீரியடு அப்படின்னு எழுந்துட்டு வெளியில் ஓடுறதுக்காண்டி அராத்த மாதிரி அப்படியே மக்கானவை தூக்கி போட்டு வாயில் பிடிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அப்படியே வெளியில் போகிறதுக்கு முன்னாடி தயாங் வந்து நிற்கிறான். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் யுவர் நியூ பயாலஜி ப்ரொஃபஸர் அப்படின்னு. ஒயன் அப்படியே கீழே கொழுந்து ஷூவை தான் பார்த்துருப்பா. இந்த ஷூவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா நம்ம தலைவன் அப்படியே ஹேண்ட்ஸம் ஃபேஸோட மேலே அழகாக கோட்டெல்லாம் போட்டுட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல செம மாதம் என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். அப்போ பார்த்துட்டு ஐயோ தயாங்க ஒயன் இவர் எப்படி இங்க? ஹலோ ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே? ஐ எம் யுவர் நியூ பயாலஜி ப்ரொஃபஸர். எங்க வெளியில் தேவையில்லாமல் அன்னெசரியாக ரோமிங்கில் இருக்கக்கூடாது, காரிடரில் இருக்கவே கூடாது, புரியுதா? சார் 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 சிவியர் ஸ்டொமக் பெயின் சார். அதான் சார் 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 எனக்கு சிவியராக ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஓ, ஆனால் உன்னானா இப்படி ஒரு பொய் சாக்கு கேர்ள்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வச்சுட்டு வாட் எவர் இட் இஸ். இப்போனா கிளாஸ் நடத்தணும், போய் உட்கார பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஒரு முறை தான் முறைக்கிறான். அவளுக்கு டர் ஆகிடுது. அவளும் போயிட்டு அப்படியே கப்பு சப்புன்னு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறான். அப்போ யாருக்குமே எதுவுமே புரியல. பிகாஸ் ஒயனுக்கு அப்படியே சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணி வச்சது யாருக்குமே தெரியாது, ஈவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட. இப்போ ஒயன் இப்படி வந்து உட்காரத பார்த்துட்டு, என்னடி உனக்கு கெத்தெல்லாம் நினச்சா நீ என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க? அவர்கிட்ட ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியில் போவன்னு பார்த்தா நீ என்னடி உள்ளே உட்காந்துட்டு இருக்க? இவளுங்க வேற நிலைமை புரியாம, அவ என் புருஷன்ல செத்த பையலே, அவர்கிட்ட எப்பல நான் கேட்க முடியும் அப்படின்னு வைன் வாய்ஸ் ஓட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தயாங்கோ, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யா யூ ஆல் நோ தட் உங்கள் ஓல்ட் பயாலஜி ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அண்ட் ஐ எம் த நியூ பயாலஜி ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட் பெஞ்ச பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ். ஒயன் நம்ம பயாலஜி ப்ரொஃபஸர் ஹேண்ட்ஸமாக இருக்காருடி பா. அந்த கிளம்போல்ட பார்த்துட்டு ஹேண்ட்ஸமாக ஒரு சாரை பார்க்கும்போது நல்லா குழு குழுன்னு இருக்குடி. வெண்ணம் அவளுங்களாம் உங்களுக்கு ஏண்டி குழு குழுன்னு இருக்காது? அவ என் புருஷன், அவ எனக்கு மட்டும் தாண்டி, நான் தான் பார்க்கணும். உங்கள் கண்ணெல்லாம் அவிஞ்சு போக கொல்லி கண்ணை வச்சுட்டு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. பக்கத்தில் உள்ளவ, ஒயன் எனக்கு தெரிஞ்சு இந்த சார்கிட்டெல்லாம் உன்னோட பருப்பு வேகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியாடி? அது எனக்கு உண்மையாகவே தலைவலிக்குதுடி, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் பெஞ்ச் மேலே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேட்டை பிடிச்சது அப்படியே பெஞ்ச் மேலே தலையை வச்சு படுக்குது. அப்போ தயாங் டஸ்டரை விட்டு அப்படியே மேலே எறிகிறான். அது ஒரு மாதிரி சாஃப்டான டஸ்டர் தான். ஒயன் மண்டையில் பட்ட அவளோட ஹேர் ஃபுல்லாக அப்படியே அந்த சாக் பீஸோட டஸ்ட்டு. கிளாஸே பார்த்து அவளை சிரிச்சிட்ருக்கு. ஆஷிகாலாம் அப்படியே செம்மையாக சிரிக்கிறா. வேணும் ஒயன் உனக்கு. இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் காட் கிட்ட, எனக்கு எல்லாருமே இந்த கிளாஸில் உள்ள எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நீ ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம கிளாஸில் அடங்காமல் நீ பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு தெரியவ. என்னோட ப்ரேயர் காடுக்கு இவ்வளோ சீக்கிரம் விளங்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா அனுபவி ஒயன், அனுபவி. அப்போ தான் நீ கொஞ்சமாவது தெரிந்துவ புத்தி வந்து அப்படின்னு அவ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஒயனுக்கெலாம் செம்ம அசிங்கமாகுது. தலைவி தான் அப்படியே ஸ்கூலில் கிளாஸில் கெத்து காட்டிட்டு ரவுடி பொண்ணா மாசு பொண்ணா சுற்றிட்டு இருப்பா. ஆனால் அவளை லூசு பொண்ணா மாற்றிடுவானோன்னு அவளுக்கே ஒரு பயம். என்ன பண்ணிட்டுருக்க? சார் அது வந்து என்னடி ஒயன் திணறா? அது நத்திங் சார், ஜஸ்ட் ஹெட்டேக்காக இருந்தது, அதான் சார், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒன்று இங்கே தூங்குறதுக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு அடங்காப்பிடாரியாட்டம் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வரல. யார் கிளாஸில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். என் கிளாஸில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது.
என் கிளாஸில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயும் அப்படி தான் இருக்கணும். அண்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? சம் பீப்புள்ஸ்க்கு பேட் நியூஸாக கூட இருக்கலாம். என்ன பண்ணுறது, நான் இது சொல்லி ஆகணும். அண்ட் யா, உங்களோட கிளாஸ் டீச்சர், அதான் அந்த லதா மேம், என்னை உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் கிடையாது, அவங்களுக்கு பி செக்ஷனில் கிளாஸ் டீச்சராக போட்டாங்க. நவ் ஆன்வர்ட்ஸ் ஐ ஆம் யுவர் நியூ கிளாஸ் டீச்சர் அண்ட் பயாலஜி ப்ரொஃபஸர் டூ அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் அப்படியே வாய் பொழுந்து பார்த்துட்ருக்கா. என்னது, இவர் தான் இனிமேல் நம்மளோட பயாலஜி ப்ரொஃபஸர் ப்ளஸ் கிளாஸ் டீச்சரா? கிளாஸ் டீச்சர்னா நமக்கு எந்த டீச்சர் வரலனாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருவாங்களே. நாளைக்கு பிடி பீரியட் 3 பீரியட், 1 பீரியட் பயாலஜி, 1 பீரியட் மேக்ஸ். நாளைக்கு அப்போ 4 பீரியட் இவர் வாங்கிட்டா என்ன பண்ணுறது? இல்லை வயன், ஆனுவல் டே வர வருது, ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீ சேர்ந்துருக்கல்ல, எப்படியாச்சும் சாக்கு சொல்லிட்டு ஓடிடணும். ஆனால் நீ செத்த வயன், யோசிச்சு பாரு, ஸ்கூலில் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ இவரை முன்னாடி இப்படியே இருந்துட்டு இருக்க. இவர் என்னோட ஸ்கூலுக்கு தான் ப்ரொஃபஸரை வர்றாரு, நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு அவளுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே சமைச்சிருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வயன் அவ்வளோதாண்டி, உங்க எத்து மாசெல்லாம் போயிடுச்சுடி, இந்த சாரிக்கிட்ட எந்த பருப்பும் வேகாது போல, வயன் சம ஒழுக்கமாக இருந்து கோடி. அப்போ அவளே இவளுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு. ஏன் நான் என்ன இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் இவர்கிட்ட கெத்தா தாண்டி இருப்பேன், கெத்தா மாஸ் தாண்டி, நான் மாஸ் தான் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ளே வைத்த கலக்கிறது அவளுக்கு மட்டும்தான் கேட்குது. அப்போ தயங்க அப்படியே லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறான். யூ ஆல் நோ தட் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்டு யா, ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கேர்ள்ஸ் இருக்காங்க பாய்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துலாம் நடக்க மாட்டேன். இது பீரியட்ஸ் ஆகிற விஷயம். யூ ஆல் நோ தட் ரைட்? இப்போ உள்ள பசங்களுக்கு சொல்லியா தரணும் எப்படின்னு எல்லாமே தெரியுது. அப்புறம் என்ன, யாரிங்க மூஞ்சி சொல்லிக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை அப்படின்னு வந்த ஃபர்ஸ்ட் டேவே அவரோட பயாலஜி கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ ஒயன்லாம், என்ன இவர் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு பார்க்காம நடத்துகிறாரு. அந்த அந்த ப்ரொஃபஸர்லாம் மேம் கிட்ட சொல்லி மேம் தான் வந்து இதை பற்றி நடத்துவாங்க. ஆனால் இங்கே என்னடானா இவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு. என்ன ஒயன், ஒரு மாதிரி புதுசாக இருக்கு, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டாரா? அப்போ ஒயன் அப்படியே டக்கின் பண்ணதெல்லாம் எடுத்து விட்டு தலைவி இருந்திருப்பா. அவள் ஒரு மாதிரி ஆடிட்டே வரும்போது அப்படியே மேலே தூக்கி அவள் இடுப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தயாங்க் அப்படியே செம்ம வெறியாக இருக்கும் அதை பார்த்துட்டு. இப்போ போர்டில் எழுதிட்டு இருக்கும் போது அது ஞாபகம் வருது. அப்படியே ஃபுல்லாக வச்சிருந்த சாக் பீஸ் அப்படியே உடச்சிட்டு கீழே தூக்கி எறிகிறான். சாரி, சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எனக்கு உள்ள டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி உங்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது, புரியுதுல? எங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கரெக்டாக நடத்துவேன். அதே மாதிரி நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்களும் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அதை விட்டுட்டு நான் பண்ணல நீ பண்ணல, அவள் ஹோம்ஒர்க்கை நான் பிட் அடித்தா, ஏன் ஹோம்ஒர்க் அவள் பிட் அடித்தா அப்படின்னு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாலும் நிற்க வைக்க மாட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது போலையே, நிறைய பேருக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக நிற்கிறது. அதுக்கு பதிலாக இதோ இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சிட்டிங் இல்லை, ரைட்டிங் பெஞ்ச், இதில் நீல் டவுன் போட்டு கை அப்படியே மேலே தூக்கி அப்படியே 2 சைடும் 2 கையிலையும் புக்கு வச்சுருவேன், வெயிட்டான புக். அந்த புக்கு விழுவும், அப்படி இல்லைன்னா நீங்கள் விழுவீங்க. நீங்கள் விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த புக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு வெறித்தனமாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த வாண்டிங்கெல்லாம் இருக்குங்கள்ல, சுட்டிங்கெல்லாம், அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. ஆனாலும் ஒயின் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடி ஃபஸ்ட் டேவே வந்து சரியான சீனை போட்டுட்ருக்காரு, இவர் சொல்கிறத நம்ம கேட்கணுமா? சிச்சிதா, யார் சொல்லடி நம்ம கேட்டிருக்கோம், அதுவும் ஒயன். இவருக்கெல்லாம் பயப்படுறவளா? நாளைக்கு பாரு, எங்கள் தலைவி இப்படியே தான் வருவா. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மண்டையை பார்க்குறான்.
முக்கால்வாசி இல்லை, லைக் ஒரு கிளாஸில் ஒரு 12 கேர்ள்ஸ்னா அதில் ஒரு 10 கேர்ள்ஸ் கிட்ட தலையெல்லாம் பின்னி நீட்டாக அப்படி தான் இருக்காங்க. ஒயன் மண்டை மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி மாடனாக இருக்குது. அப்போ சொல்கிறான், அப்புறம் நான் உங்கள் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறதுனால பாய்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், கேர்ள்ஸ்க்கு அப்படியே அவுத்து விட்ட மாடுங்க மாதிரி விட்டுருவன் மட்டும் நினைக்காதீங்க. பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு தான் அதிக ஸ்ட்ரிக்டாக பார்ப்பேன். குட்டப்பாவாடைய மேலே ஏற்றி போடுறது, தொடைக்கு காட்டிட்டு வருது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தொடையிலேயே அடிப்பேன் ஸ்டிக்கை வச்சு. காட் இட்? அப்புறம் யா, இந்த ஒத்த பண்ணி போட்டு வர்றது அதோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விடுற, சீனை போடுற, சினிமாட்டிக் இன்ட்ரோலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீ யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்க, 1 வீக் ஹோல் கிளாஸை நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். இட்ஸ் மை ஆர்டர். அவனாச்சும் கேட்கலண்ணா ஐ வில் த்ரோ யூ. ஓகேவா? என்னடி தூக்கி எறிஞ்சிருவேங்கிறாரு வயன். ஒன்றை சொல்கிற மாதிரி இருக்குடி. ஏன் ஏன் அவர் ஒன்றை மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு மட்டும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அப்போது அப்படியே கிளாஸும் எடுத்து முடிக்கிறாங்க. அப்படியே தயாவும் கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அவன் நடந்து தான் போயிட்டுருக்கான். பிகாஸ் ஸ்கூலில் இருந்து அவனோட வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அவன் நேற்றே ஒயனுக்கு மெசேஜ் போட்டிருப்பான், இந்த மாதிரி நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒயனும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. இப்போ பார்த்தா அப்படியே டக்கினெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே நல்ல குட்டியாட்டம் போயிட்டுருக்கா. அப்போ தயாங் போகும்போது வாதிலே நிற்பாட்டி, தயாங் ஏங்க இன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போட்டா அம்மா எனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்காங்களாம், ப்ளீஸுங்க. தயாங் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. உனக்கு எப்பயும் உன்னை மீறி கண்ட்ரோல் இல்லாமே கோவம் வரும். இந்த தடவை உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் கையை நல்லா முறுக்கிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரீத் எடுத்துட்டு, ஒயன் உனக்கு கடவுள் 6 அறிவை படிச்சிருக்காருல, படிச்சிருக்காரா இல்லையா? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், வாய் திறக்காம நின்னான்னு வச்சுக்கோ அப்படின்னா வாயை பிடிச்சி நல்லா நசுக்கிட்டு இருக்கான். தயம் தயம் அது இருக்கு தயம். நான் அவங்ககிட்ட என்ன மெசேஜ் பண்ணேன், நாளைக்கு வீட்டுக்கு வந்துடணும், அம்மா வீட்டில் ஸ்டே கிடையாதுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரணும். தெரியுதுல, ஒரு வார்த்தை பேசாமல் என்னை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வர்ற, இல்லைனா எனக்கு முன்னாடி கிளம்புற அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டுருக்கான். எனக்கு ஜெர்க்கு, அயன் நீ செத்துட்டடி, நீக்கு அவ்வளோதான், நீ செத்த. அயன் பயமாக இருக்கேடி, ஏன்டி உனக்கு மட்டும் இவ்வளோ ஜெர்க்காகுது? அது நான் பொய் சொல்லியிருக்க கூடாதா? நான் எவ்வளோ பொய் சொன்னேன், பயமாக இருக்கேடி அப்படின்னு ஒரு பயத்தில் தான் போகிறா. அப்போ போயிட்டு தயாங்க அப்படியே அவனோட அந்த பேக்லாம் இருக்கும், லேப் பேக்கெல்லாம், அந்த லேப்டாப் பேக்கெல்லாம் அப்படியே அந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு அப்படியே கால்னாலே நல்லா அகட்டிட்டு சோஃபா மேலே உட்காந்து அவன் வாட்செல்லாம் கிளட்டிட்டு இருக்கான். அப்போ வயன் அப்படியே நைஸாக கிச்சனுக்குள்ளே ஓடிடலாமா, மேகி வேற சாப்பிடணும் போல இருக்கே, இந்த கன்றாவே பிடிச்ச வயிறுக்கு நேரம் காலம் தெரியாதா அப்படின்னு போகிறதுக்காண்டி போகிறா. அப்போ தயாங்கரோட வாட்சை கழட்டி டம்முன்னு வைக்கிறான். ஐயோ இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ நான் நிற்கணுமா இல்லை போகணுமா, என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அப்போ தயம், அயன் உட்காரு. கோச்சு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துடும் போல. தயம் ஏங்க எதுக்கு, எனக்கு செம்மையாக பசிக்குது, நான் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு வந்துடட்டா? ஓயன் இங்கே வந்து எனக்கு முன்னாடி உட்காருன்னு என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசுனீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது வயன். அப்போ அவளை அப்படியே பவ்யமாக வந்து உட்கார்றா. அவள் ஸ்கர்ட்டை பார்த்து அப்படியே மேலே குட்டை பாவாடையெல்லாம் ஏறி போயிட்டு நல்லா தலைவி காலெல்லாம் சிக்கன் லெக் காட்டிட்டு இருக்காப்ல. அப்போ தயாங்க அப்படி கீழேருந்து மேலே வர பார்க்குறான். அப்போ அப்படியே அந்த பின்னாலே நோட் பண்ணுறான். ஓ ஸ்கூலில் எப்படி இருந்த தயா, ஸ்கூலில் எப்படி இருந்த, இப்படிதான் தயம், தலையெல்லாம் அப்படிலாம் இல்லையே, எப்படி இருந்துச்சு அது மாதிரி ஆக்கு தயம் பண்ணுன்ன
அப்படிங்கவும் அவளும் அப்படியே அந்த பின்னலெல்லாம் அவுத்து விட்டு ஃப்ரீ ஹேரில் விடுறா. இன்னும் ஏதோ ஒன்று குறையுதே. அவுட்ஃபிட் ஷிப் இல்லவே இல்லையே. அப்படியே 2 இதை கழட்டி விட்டுட்டு டையெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு ரவுடி மாதிரி தெரிஞ்சல, ரவுடி கேர்ள் மாதிரி. எங்க அகைன் இந்த சினாரியோவை ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம். தயம் அது பண்ணுன்ன அப்படின்னு முறைக்கிறான். அப்போ அவளும் அப்படியே அவுத்து விட்டுட்டு நிற்கிறா. அப்படியே கிளாப் பண்ணிட்டு வா 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 பக்கா ரவுடி பொறுக்கிக்கான அத்தனை அம்சம் அப்படி இருக்கு. அப்பா அத்தா பெற்று விட்டது எதுக்கு? இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட எதுக்கு போய் சொன்னவன்? செகண்ட் பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சில் திருந்தாத தருதலைங்க கூட அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்குது. என்ன கிளாஸ்க்கு லேட்டாக தான் வருவியோ? தயம் தயம் விட்டுருங்க தயம், நான் போகிறேன். ஓ தயம் கடுப்பாகுதேட அவளை வச்சுட்டு. அப்போ அவளும் இப்படி அழுதா வச்ச ஒரு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஒயன் இந்நேரம் பார்த்து கண்ணில் தண்ணி வேற வர மாட்டேதேடி அப்படின்னு பொய்யா அழுகிறதுக்காண்டி நல்லா அழுதுட்டு இருக்கா கேடி. அப்போ அவனும் இப்போ மட்டும் அழுகிய நிப்பாட்டலன்னு வச்சுக்கோயன், சப்புன்னு ஒன்று கொடுத்துருவேன். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், கை நீட்டிடுவேன், பேசாமல் மூடிட்டு ஒழுக்கமாக இருந்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனும் இப்போ தான் அவளுக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸே புரியுது. பேசாமல் உட்காந்துட்டு இருக்கா. எப்பயும் கிளாஸ்க்கு இப்படி தான் வருவியா? அது தயம் என்ன கேட்டணும் அதுக்கு மட்டும் கொஸ்டின். என் பேர் தயங்னு எனக்கு தெரியும், நீ ஒயன்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கோம். இது கான்ட்ராக்ட் பர்பஸில் ரியல் லைஃப்னு நமக்கு தெரியும். நீ யாரோ நான் யாரோ 2 பேர்த்துக்கும் 1 வீக் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சொல்லு, எப்படி இப்படி தான் வருவியா? எப்பயுமே லேட்டா? தயம் இல்லை, இன்னைக்கு மட்டும்தான். ஓ அப்போ அந்த ஆஷிகா வந்து சொன்னாலே சிவ எப்பயுமே இப்படி தான் மேக்ஸ் கிளாஸை கட் அடிச்சிருவா, ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் போய் சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போய் விளையாட போயிடுவான்னு. அப்போல்லாம் என்ன பண்ணுவா? சொல்லிட்டாளா? அது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஷிகா சானியா சொல்லிட்டாளா? அது வந்து அது தயம். அப்போ நீ டெய்லி கிளாஸ்க்கு இப்படி தான் வந்துட்டுருக்க. உனக்கு யார் அட்டண்டன்ஸ் கொடுக்குறது? அது மேம் போட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா? அம்மா வீட்டில்? அம்மா வீட்டில் அது 7 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சிருவேன் தயம். ஓ 7 மணிக்கு எழுந்துட்டு நீ 9 மணி கிளாஸ்க்கு வர்ற. உண்மையை சொல்கிறேன், உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கட்டா? தேங்க வேணாம். அது அது 8:45. ஓ வாட் அ கிரேட் மார்னிங் அல்ல. 8:45 எழுந்து ஹேர் கூட வாஷ் பண்ண மாட்டேன், அப்படியே நேற்று போட்டு யூனிஃபார்மை போட்டு வந்துடுவேன், அப்படி தானே? இல்லை என்கிட்ட உள்ள சூப்பர் பவரே நான் 5 மினிட்ஸில் குளிச்சுட்டு வந்துடுவேன். அது எனக்குள்ளே ஒரு பவர். எங்கே விட்டாலும் சரி 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஓ இதுக்கெலாம் நீ அசிங்க பண்ணுவேன். ஸ்கூலுக்கு முன்னாடி எழுந்துட்டு நேரமாக எழுந்துட்டு இன்னைக்கு யார் யாரோட பீரியட் இருக்குது, ஏன்னா எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, அது எதை முடிச்சிருக்கோம், எதை முடிக்கல, எதை காலையில் உட்காந்து முடிக்கலான்னு நினச்சோம், எந்தெந்த நோட் புக் இப்போ புக்கில் இருக்கணும், எந்தெந்த நோட் புக் இன்னைக்கு கொண்டு போக தேவையில்லை, இந்த பென் எடுத்துக்கணும், இதில் பெனில் இங்கு முடிஞ்சிருச்சு, பிளாக் பென், ப்ளூ பென், பென்சில், ஸ்கேல் எல்லாம் இருக்கான்னு 1 glance அகெயின் செக் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு 5 நிமிஷத்தில் குளிச்சு என்ன பண்ணுவ? மூஞ்சில் உடம்புல என்ன பூசுறதுக்கே உனக்கு நேரம் வேணும்ல, அதுக்கு 5 நிமிஷமா? இங்கேருந்து ஸ்கூலுக்கு நடந்து வர்றதுக்கு அதுக்கு 5 நிமிஷம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறான். ஒயனுக்குலாம் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. தயம் உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன? எதுக்கு என்னை போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? வாத்தியார் புள்ள தான் மக்கம் பண்ணுங்க, வாத்தியார் பொண்டாட்டியும் மக்கா தான் இருப்பா போல. இங்கே பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இட்ஸ் யர் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே அகெயின் நான் உனக்கு வார்னிங் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு 9 o'clock கிளாஸுக்கு ஷார்ப்பாக 8:45 இருக்கணும். அது எப்படி 8:45 நான் எப்படி இருப்பேன்? ஓ அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது மட்டும் அப்படி நடிச்சுக்கிட்டு போனல 8:45. அதே மாதிரி நீ எப்பயுமே
அது தயா, இட்ஸ் டூ ஓவர். இருண்டு போட்டோம், ஓவராகவே இருண்டு போட்டோம். உன்கிட்ட ஓவர் ஓவர் இல்லைன்னா சொல்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது. இங்கே நான் என்ன சொல்கிறனோ அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரெகுலேஷன்ஸ். அந்த ரெகுலேஷன் படி தான் நீ ஃபாலோ பண்ணும். நீ சொல்லி நான் கேட்க தேவையில்ல. காட் இட்? அப்புறம் நாளைக்கு நல்லா தலையில் எண்ணெய் வச்சு வலிச்சு வாரி பின்னல் போட்டிருக்கணும். முட்டிக்காலுக்கு மேலே மட்டும் குட்டப்பாவாடை ஏறுச்சுன்னு வச்சுக்கோ, முட்டிலே அடிப்ப. அப்புறம் காலை ஏதோ கொய்யா மிட்டாய், அதை காலங்காத்தாலே பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் வாங்கிட்டு போயிரு. கேன்டீனுக்கு போயிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஆடிட்டு வர்ற. ஏன் மேடம் டக்கின் பண்ணது அப்படி இருக்காதோ? என்ன ஷர்ட் போட்டிருக்க? ஷர்ட்டோட சைஸ் என்ன? அது அது வந்து ஸ்மால். இன்னுமே நீ மீடியம் தான் எடுக்கணும், புரியுதா? ஏன் எனக்கு ஸ்மால் தான் பிடிக்கும், அதுதான் நல்லா இருக்கும். நான் இதுக்கு மீடியம் எடுக்கணும். கொயன் என்னடியும் உன்னை போட்டு இப்படி சாவடிக்கிறாரு, இவர் விடவே மாட்டாரா அப்படின்னு அவளே யோசிச்சுட்டு இருக்கா. ஸ்மாலில் எல்லாத்தையும் காட்டி திருவியா? இது வரைக்கும் 2, அதை பிடிச்சவனாச்சும் பசஞ்சிட்டான்னு என்னடி பண்ணுவ? மேட்ரா நீனு ஐட்டமாடி நீ? ஷன்னையும் பாரியாமோ அத்தையும் பாருன்னு வருவியா? சொல்லு. எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இப்படி கோவமா? எங்கள் பாருங்க தயம், என்னோட லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது. நானும் சரி சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறீங்க விட்டுருவீங்கன்னு நினச்சா என்னோட உடம்பை பற்றிலாம் எந்த கமெண்ட்ரி கொடுக்காதீங்க. இட்ஸ் டூ ஹார்ஷ். ஹார்ஷாக இருக்குன்னா அப்படி தான் பேசுவேன். உனக்கு வலிக்குதுல, அப்போ நான் அப்படி தான் பேசுவேன். என்னோட ஒய்ஃப் என்னோட பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு சிலது இருக்கும். அப்படி தான் இருக்கணும். நீ ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒழுக்கமாக இருந்தேன்னா உன் பக்கத்து கூட நான் வந்துருக்க மாட்டேன். ஆனால் நீ எங்கே பாரு, இதான உன் யூனிஃபார்ம், கலெக்ட்ரி அப்படின்னு கழட்ட சொல்கிறான். ஆனால் அவன் கழட்டாமல் நிற்கிறா. அப்போ அவனே போய்ட்டு அப்படியே கலட்டுறான். தயங்கிற உள்ளே எதுவுமே போடல. ஃபுல்லாக போட்டிருக்க கருப்பு கலரில் நல்லா தெரியுது. அந்த ஸ்ட்ராப் எல்லாம் அப்படின்னு கலட்டுறான். அவளுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. தயங்க அப்படியே தள்ளி விட பார்க்குறா. ஆனாலும் அவன் பாட்டுக்கு அப்படியே அவுத்துட்டே இருக்கான். அப்படியே அதை வாங்குறான். வாங்கிட்டு போயிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் அந்த ஒரு விண்டேஜ் ஹோம்லலாம் இருக்கும்ல, ஸோ ஹால்குள்ளேயே அப்படியே பக்கத்துலேயே நெருப்பெறிகிற மாதிரி அந்த வின்டர் சீசனுக்கு அதுக்குள்ளே தூக்கி போட்டுடுறான். அப்போ அவள் அப்படியே அவளை மறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கா 2 கையும் வச்சு. இனிமேல் உனக்கு துணி எஸ் சைஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாமே இந்த நெருப்புக்கு இரையாகிரும், புரியுதா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவள் அப்படியே நிற்கிறா. அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது லூஸு மாதிரி பண்ணியிருக்கோன்னு. அவன் மேலே போட்டிருந்த கோட்டை கழட்டி அவன் மேலே போட்டுட்டு, எனக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் நாளைக்கு கரெக்டாக முடிச்சுட்டு வந்துருக்கணும், புரியுதா அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போயிட்டு கோவமாக அப்படியே ரூம் கதவை சாத்துறான். இவெல்லாம் அப்படியே போயிட்டு கடுப்பில் உட்காந்துட்ருக்கா. எனக்கு இவரை பிடிக்கவே இல்லை. அயன் ஏண்டி உனக்கு மட்டும் இப்படி? பசங்கள்லாம் ஒரு பொண்ணு அப்படியே நின்னா மேலே மட்டும் போட்டு நின்னா அதை தான் பார்ப்பானுங்க. இவரை நீ உடம்ப வச்சு மயக்கலான்னு பார்த்தாலும் உடம்புக்கும் மயங்க மாட்டார் போலே. இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு அவள் அப்படியே புலம்பிட்டுருக்கா. அவனோட கோட்டை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஸ்மெல்லெல்லாம் நல்லா தான் இருக்குது, பர்ஃப்யூம் ஸ்மெல். ஆனால் இவர் நடந்துக்கிற விதம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தயம் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆனேன். அப்புறம் இப்போ கிளாஸ்க்கு வந்தீங்களே அப்போ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அடுத்தவங்க கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். ஆனாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண பிடிக்காது, எதுவும் பண்ணவுமே பிடிக்காது. ஆனால் இப்போது ஒரு ப்ரொஃபஸர் புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், சிக்கிட்டேன், என் சின்ன பின்னமாக ஆகிடுவேன் அப்படின்னு அவளும் புலம்புறா. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து அப்படியே கால் வருது. அப்போ அந்த சைடு தயம் அவள் சின்ன பொண்ணு தாண்டா, ஆனால் அவகிட்ட எப்பெல்லாம் நடந்துக்கிட்டாதான் கொஞ்சமாச்சும் அடங்கியிருப்பா, இல்லைன்னா ஆடுகாலியாட்டம் இருப்பா அப்படின்னு அவள் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். பிகாஸ் அவள் ஒரு மாதிரி பொறுப்பான பொண்ணா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அவளை அந்த மாதிரி வேற யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போது அவளும் பசிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவன் ஹாலில் அப்படியே ஒரு கேமரா வச்சுருப்பான். பார்த்தா அவன் கிளட்டினதுக்கப்புறம் எதுவுமே போடாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டு பெட்டில் படுத்திருக்கா. வயன் கடுப்பா இருக்குடி,
நாளைக்கு நீ தலையில் எண்ணெய் வச்சுட்டு போகணுமா? டக்கின் பண்ணிட்டு போகணுமா? ஐயோ, என் ஹேர் ஃபுல்லாக ஆயில். சி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் ஹேர் ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு நாளைக்கு அக்லியாக நான் போகணுமா? கொய்யா மிட்டாய் வாங்கி கேன்டீனில் சாப்பிட்டு போனால் தான் எனக்கு அந்த டேயே ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் அந்த கேன்டீனில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் கூட என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் நிறையா யோசிச்சு வச்சேன். வந்து ஒரு ராட்சசர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏன் தான் அப்படி பண்ணுறாரோ எனக்கு தெரியல அப்படின்னு படுத்திருக்கா. அப்போ கேமரா வழியாக தயங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவுத்து விட்டதுக்கு எதுவுமே போடாமல் அவன் பாட்டை எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாரு, ரெண்டையும் காட்டிக்கிட்டு. தயம், ஃபோன் கொண்டு வேற எதுக்கிட அங்கே போகுது? அங்கே தான் பார்ப்பியா நீனு? கழட்டு விட்டதே நீ தான், அப்படியே மறைக்காமல் நின்றுட்டுருக்கா. நல்லா தான் இருக்கு அவளுக்கு. நீ மட்டும் நல்ல குழந்தையா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏண்டி. எனக்கு உனக்கு முத்தம் கொடுக்கணும்லாம் ஆசை. மடியில் தூக்கி வச்சு கொஞ்சணும்னு அப்படி கொஞ்சுவேன். ஒரு நாள் நல்ல பிள்ளையா இருந்துக்கோ, அப்புறமா கொஞ்சுறேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீயாவே என்கிட்டேருந்து அது வேணுங்கிறதுக்காக நல்ல குழந்தையா மாறிடுவா அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். ஒயனும் அப்படியே தூங்குறா. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயன் அப்படியே அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. ஐயோ, குட் மார்னிங். இந்த அலாம் வர அடிச்சுட்டே இருக்கு. ஏன் இப்படி பண்ணுது? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்கூலுக்கு போகணும். 6 மணி தான் ஆகுது. நான்லாம் 7:45 8:45 வரைக்கும் நல்லா தூங்குவேன் அப்படின்னு இன்னைக்கு அப்படியே 6:30க்கெலாம் எழுந்துக்கிறா. எழுந்துட்டு என்ன பண்ணலாம்? பேன்கேக் குக் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவள் பாட்டுக்கு அழகாக பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு பேன்கேக் ஊற்றிட்டுருக்கா. அப்படியே ஒரு 7:30 ஆகிடுது. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலங்காத்தாலே வச்சுட்டு இவரை இப்போ போயிட்டு எழுப்பலாமா வேணாமா? வேணாம் வேணும்னா அவரே வந்து சாப்பிடட்டும். என்னை எப்படி கத்துனாரு? இல்லை வயன், அவர் பாவம். நீ தான் அவரை போய் எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும். நைட்டும் எதுவுமே சாப்பிடாம அப்படியே படுத்துட்டாரு. அவர் பாவம் தானே? இல்லை, பாவம்லாம் இல்லை வயன். நேற்று உன்னை என்ன பாடப்படுத்தினாரு? அவர் பாவமே கிடையாது அப்படின்னு அவளும் 2 மைண்டோட நின்றுட்டு இருக்கா. அப்போ தயங்கும் கரெக்டாக அப்படி குளிச்சுட்டு அப்படியே தலையை துடைச்சிட்டு வர்றான், கீழே மட்டும் கட்டிக்கிட்டு. அப்போ அப்படியே அவனோட உடம்பெல்லாம் பார்க்குறா. அப்படியே வாயில் சொல்லு ஊற்றிட்டு பார்த்துட்டு இருக்கா, கண்ணெல்லாம் விரிச்சிட்டு. வா, ஏன்னா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்காரு. இவர் தான் நம்ம புருஷனா? எனக்கு பார்க்கும்போதே இவர் சாப்பிடணும் போல இருக்கு. நான் பேன்கேக் ஊற்றலான்னு பார்த்தா இங்கே ஒரு நாட்டுக்கட்டை வந்து நிற்குதே. ஒயன், ஆத்திர அவசரத்துக்கு ஐயோ உன் மூஞ்சில ரியாக்ஷனை காட்டிடாதடி. இப்போ எந்த ஆத்திரமும் இல்லை, அவசரமும் இல்லை. பொறுமையாக நின்று அவரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. கீழே இருந்து மேலே வர தயங்கும் நல்லா தெரியுது. அப்படி பார்க்குறா பாரு, சாப்பிட்ற மாதிரி. உன்னை நான் தாண்டி சாப்பிட்ணும். போயிட்டு நீ எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு என்னைக்கு சாப்பிட்ற ஒன்று அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படியே சொடக்கு போடுறான். என்ன பார்த்துட்ருக்க? அது வந்து தயாங் சார், இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது, என்ன தயாங்னு கூப்பிட்டு, இல்லை வாங்க போங்கன்னு கூப்பிட்டு. அது ஏங்க? ஐயோ தயம், காலங்காத்தால ஏற்றுறாளே. கீழே உள்ளவனுக்கு வேற இப்போ தான் புத்தி சொல்லி அவனை படுக வச்சிருக்கா. அது பேன்கேக் செஞ்சேன். அது என்னப்போ சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சொன்ன மாதிரி மட்டும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு மிரட்டி விட்டு அவள் போகிறதே பார்க்குறான். பின்னாடி நல்லா ஆட்டிக்கிட்டு போகிறா பாரு. ஷப்டி இருக்கா. ஐயோ, பொம்மை மாதிரி இருக்கா. நீ அப்படியே கலெக்டர் அப்படி பொம்மை மாதிரி என்னையே பார்த்துட்டு கண்ணை விரிச்சிட்டு நின்றுட்டு இருக்குது. ஏன்டி இப்படி பண்ணுற? சேட்டை பண்ணாமல் உன்னால் இருக்கவே முடியாதா? நீ மட்டும் சேட்டை பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், தயங்னு டெய்லி ஓடி வந்துடுவேன். நானும் ஒயனு டெய்லி வந்துடுவேன். இப்படி தனித்தனியாக தூங்குறதுக்கு பதிலாக ஒன்றா தூங்கலாம். ஸ்கூல் தானே படிக்கிற, ஒன்றும் தப்பு இல்லை. நான் தானே உன் புருஷன். என்ன கொஞ்சம் வயசு அதிகம். நீ நல்லா இப்போ தான் எல்லாம் சிட்டு மாதிரி இருக்க. நான் நல்லா கட்டு மஸ்தானாக தான் இருக்கேன் அப்படின்னு அவனும் போயிட்டு அப்படியே சாப்பிட உட்காடுறான். இப்போ ஒயனும் போயிட்டு இப்போ தான் எம் சைஸில் ஷர்ட் ஆர்டர் பண்ணேன், கரெக்டாக வந்துருச்சு அப்படியே அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே தலையில் எண்ணெய் வைக்கிறா. ஐயோ, என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னது இது? இந்த எண்ணெய் நான் கண்டிப்பாக வைக்கணுமா?
நல்லாவே இல்லை. ஏன் இப்படி இருக்கு? இந்த ஆயிலை கண்டிப்பாக நான் தலையில் வைக்கணுமா? இது என்ன ஃபுல்லாக அப்படியே என் ஸ்கின்னு மேலே வடிஞ்சிச்சு. சிச்சி, அப்படியே பிம்பிள்ஸாக வரும். எனக்கு வேற ஆயில் மூஞ்சில் பட்டாலே பிம்பிள்ஸ் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே ரொம்ப லைட்டாக தான் எண்ணெய் வைக்கிறா. ஆனால் எண்ணெய் வச்ச மாதிரி தான் தெரியுது. அவளோட ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக பின்னி போடுறா. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எல்லாத்தையும் நல்லா அடக்க ஒடுக்கமாக போகணும். காலங்காத்தால எழுந்தது எனக்கே இப்போ தூக்கம் வருது அப்படின்னு நல்லா கொட்டாவி விட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்னு வெளியில் போயிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூல் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் அந்த சோஃபாவில் தூங்குறா. லைட்டா பார்த்தா நல்லா தூங்கிடுறா. தயம் பார்க்குறான். 8:30 மணி ஆச்சு. என்ன அவளை இன்னும் காணோம் அப்படின்னு போய் பார்த்தா தலைவி சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கா. அவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்து வேணும்னு கீழே போடுறான். அப்போ தான் அவன் வந்து எழுந்திருப்பானு. உன்னை யாரடி 6:30 மணிக்கெலாம் எழுந்துக்க சொன்னது? 7:30 மணி 7 மணிக்கு எழுந்துக்கிட்டு நானே உனக்கு குக் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்படியே ஆட்டிக்கிட்டு வர்ற 6:30 மணிக்கு. நீ 6:30 மணிக்கு எழுந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வீட்லேயும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. சரி, நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மேடம் வந்து பேன் கேக்கு நல்லா தான் இருந்துச்சு. புசு புசுன்னு உன் கழுத்துக்கு கீழே இருக்க மாதிரி அப்படின்னு அவனும் போகிறான். அப்போது ஒயனும் அந்த சத்தம் கேட்டுட்டு எப்படி பதறி போயிட்டு எழுந்துக்கிறா. ஐயோ, இதுவும் இவர் வேலை தானா? இந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியானாலும் தூங்கவே முடியாதா? கடவுளே, என்னை காப்பாத்து அப்படின்னு செம்மையா புலம்பிட்டு அப்படியே காலேஜ்க்கு வர்றா. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி இவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வயன், எதுக்குடி எல்லாரும் உன்னையோ ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு? ரொம்ப அக்லியாக இருக்கேனா? அதனால தான் உன்னை எல்லாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி சேடாக தான் ஆகுது. இவ்வளோ நாள் அப்படியே சுட்டியா நல்லா திரிஞ்சிட்டு இருந்தா. ஆனால் இப்போ பார்த்தா அப்படிலாம் இல்லாமல் அவன் மட்டும் லைக் ஒரு மாதிரி இருக்கும்ல. இவ்வளோ நாள் நல்லா அழகாக நம்ம இருந்த ஆட்டிடியூடை மாற்றிட்டு இன்னொருத்தவங்களுக்காக இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தயங்க மேலே இப்போ லைட்டாக கொஞ்சம் வெறுப்பு மாதிரி ஆகுது. அப்போ அவளும் வேறு வழி இல்லை ஒயன், இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு அவளும் ஸ்கூலுக்குள்ளே போகிறா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ ஒயன், நீ ஆடி இது எப்படி எண்ணெய் வச்சாலும் அழகாக இருக்க, ஆனால் எப்படி இந்த கோலத்தில் வர்ற? என்னை வேற கடுப்பேத்தாதீங்கடி, நானே டென்ஷனில் வந்துட்டுருக்கேன். எப்படி இந்த கோலத்தில் வர்றியா? எனக்கு தான் பிடிக்கவே இல்லையே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆனால் வெளியில் அது தெரியக்கூடாதுன்னு, ஏய் நம்மளாம் படிக்கணும்டி, இனிமே நான் படிக்க தான் போகிறேன். எனக்கு ஏன்னு தெரியல, அதான் அந்த ஆஷிகா அவள் தானே எப்போதும் ஃபஸ்ட்டு வருவா, அவளை பீட் பண்ணி காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் கண்டிப்பாக அவளை பீட் பண்ணி காட்டணும்டி அப்படின்னு நல்லா ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தாயாவும் கிளாஸ்க்கு வர்றான். பார்த்தா ஆல்ரெடி எங்கள் வயன் இருக்கா. என்ன லாஸ்ட் பெஞ்சில் இருக்கா? ஆனால் நம்ம சொன்ன மாதிரி டக்கின் பண்ணிவிட்டு ஹேரில் ஆயிலெலாம் வச்சுட்டு பக்காவாக வந்திருக்கா. கிளாஸ்க்கும் பர்ஃபெக்ட் டைமிங்கில். பரவாயில்ல, இன்னைக்கு நான் சொல்கிறது நடந்து குட் கேர்லாக நடந்திருக்கா போல் அப்படின்னு வந்து அவன் பாட்டுக்கு அப்படியே லெசன் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் வி ஆர் கோயிங் டு சே இஸ் வாட் இஸ் மேட்டர், அதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே லெசன் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் வயனுக்கு அப்படியே அவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காலையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. பா என்னமா உடம்பா இருந்தார், அப்படியே 6 பேக்குன்னு கட்டு மஸ்தானா இருந்தார்ல, அப்படியே கட்டி பிடிச்சி உருண்டோன்னு வச்சுக்கோ என் வயன். சிச்சி வயன், அவரை பற்றி நீ நினைக்கவே நினைக்காத, அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திணறிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு, ஏ வயன் சாரை பாரிடி, பா அவன் ஒய்ஃபு கொடுத்து வச்சவடி, ஆடிட்டாஷம் அவளே, அவரோட ஒய்ஃபே நான் தான். என்னைய பக்கத்தில் வச்சுட்டு எப்படி அவரை சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாளுங்க பாரு. அது அது இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டி, நீ இப்படி பார்க்கக்கூடாது. அது சாருக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலைடி, நான் நல்லா பார்ப்பேன்டி அப்படின்னு அவளும் வெக்கமாக இல்லாமல் பார்த்துட்ருக்கா. ஒயனுக்கு செம பொசசிவ் ஆகுது. இப்போ தயங்கூட கிளாஸும் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நான் கேட்பேன்,
இன்னைக்கு என்ன உனக்கு நடத்தினேன்னு ஷலாவும் கண்டிப்பாக படிச்சுட்டு வந்திருக்கணும், புரியுதா அப்படின்னு அவனும் போயிடுறான். ஒயினும் எந்த சேட்டையும் பண்ணாம எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம அவளும் அழகா சமத்து குட்டியாட்டும் எனக்கு நடந்திருப்பா. அப்போ தயாங் போகிறான். அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள காளான் முடிஞ்சு மஷ்ரூம் எடுத்துக்கலாம், அப்புறம் சம் வெஜ்ஜீஸ். அவளுக்கு அவங்க அம்மா ரேடிஷ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னானுங்களே, அதை எடுத்துக்கலாம். யா அவளுக்கு ஸ்ட்ராபெர்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சதான் எடுத்துக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த கொய்யா மிட்டாய் பாக்கெட் நல்லா பெரிய பாக்கெட்டாக இருக்குது. தயம் இதையும் எடுக்கணும்னு உனக்கு தோணுது? இதை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோன்னா அவள் ஃபுல்லாக கேண்டியாக சாப்பிட்டு அப்புறம் பூச்சிப்பால் வந்துடும். அப்புறம் நீ தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், டென்டிஸ்ட் கிட்ட அப்படின்னு. பார்த்தாலும் அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கொய்யா மிட்டாய் பாக்கெட்டையும் அவளும் எடுத்துக்கிறான். அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. சாரி, அவன் மட்டும் போகிறான். பார்த்தா ஆல்ரெடி எங்கள் பையன் வந்துட்டு அழகாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு பொறுப்பான ஒய்ஃப் அப்படி இருக்கணுமோ அது மாதிரி அவள் இருந்துட்டுருக்கா. ஃபயன் எப்படி இந்த ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க, என்னாலலாம் சத்தியமாக முடியல. எப்படி தான் இருக்காங்களோ. ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது, இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வேறு, என்னால் முடியல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு அவளும் டயர்டாக சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக தயாங் என்ட்ரி. இப்படி பதறி அடிச்சிட்டு அது ஏங்க டேய் தயாங், எனக்கு நீயே ஒரு ஃபார்மில் வரணுன்ட்டு தான் வந்திருக்க, அவளுக்கு சாக்லேட்லாம் வாங்கணும்னு அப்படின்னு அவன் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவளுக்கு. அப்போ அதை அப்படியே வைக்கிறான் அந்த டைனிங் டேபிள் மேலே. என்ன என்ன வேணும்? அது நைட் என்ன சமைக்கட்டும்? என்ன சமைக்கட்டும்னா புரியலையே. அதான் நைட்டு டின்னருக்கு என்ன குக் பண்ணட்டும்? தெரிலையே, ஏதாச்சும் குக் பண்ண. வேணாம் வெளியில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தயாங்க அப்படியே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ வயனும் அப்படியே அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு கொய்யா மிட்டாய் இருக்குது. கொய்யா மிட்டாய் எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாரா? அப்போ வெளியில் தான் என்னை பிடிக்காத மாதிரி நடிக்கிறாரா? அப்போ உண்மையிலே அவருக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஜாலியாகிட்டு அந்த கொய்யா மிட்டாய் பாக்கெட்டை பிரித்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்படியே பக்கத்தில் பார்க்குற நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. இதென்ன டேபு, இதென்ன புதுசாக இருக்குது சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறா. அந்த கவர் அப்படி தூக்கி போட்டுட்டு அப்போ தயாங்கும் அப்படியே வர்றான். பார்த்தா அந்த கவர் இல்லாமல் சாக்லேட் மட்டும் இருக்குது. ஆரம்பிச்சிட்டாளா சுட்டித்தனத்தை? இதோ பாரு, சாக்லேட்டை கவரோடு வாங்கி கொடுத்தா கவரை தூக்கி போட்டு எப்படி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கான்னு. இப்போ அப்படியே எறும்பெல்லாம் வச்சிரும். இவளை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி எடுத்து அவன் சாப்பிட்றான். ஆக்சுவலி அந்த சாக்லேட் கொஞ்சம் அந்த மாதிரி சாக்லேட், ஆனால் அவனுக்கே தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் ஒயனுக்காக. இப்போ அதில் ஹாஃபை வந்து அவன் சாப்பிட்டுட்டான், மிச்ச ஹாஃப் அப்படியே இருக்குது. இப்போ ஒயன் அப்படியே வர்ற அந்த குப்பையெல்லாம் போட்டுட்டு என்னது ஹாஃப் அவரு சாப்பிட்டாரா? சரி பரவாயில்ல, எனக்காக ஆசை கொய்யா மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, மிச்ச ஹாஃப் சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. தயாங் சாப்பிட்டு அப்படியே ரூம்குள்ளே தான் போயிருப்பான். அவனால் முடியல, அப்படியே பெட்டில் உருள்றான் பொருள்றான் என்னென்னமோ பண்ணுறான். ஏய் தயாங், எதுக்குடா உன்னால் எதுக்குடா அவன் நிற்கிறான்? என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ணி இறங்கவே முடியலையே. ஏய் தம்பி, கீழே இறங்குடா, மாமி சமாள மாதிரி நின்றுட்டுருக்க. ஆல்ரெடி எனக்கு வேற வலிக்குது, இப்போ போய் கையடிச்சாலும் போகவும் மாட்டியடா, ப்ளீஸ்டா இறங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஒயன் என்னது ஏதோ ஒரு மார்க்கமாக பண்ணுது, என்ன பண்ணுது, எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு அவளும். ஸோ ரெண்டு பேத்துக்குமே புரியல அது அந்த மாதிரி சாக்லேட்னு. பட் வந்து ஒயனுக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பா சாக்கி வாங்கணும்னு. அவள் அப்படியே உட்காந்து புரண்டுட்ருக்கா. அப்போ ஒயனும் இல்லை ஒயன், கொஞ்சம் வாட்டர் குடித்தா ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு எழுந்து கிச்சனுக்கு வர வாட்டர் குடிக்க. அப்போ தாயாங்கும் கரெக்டாக கிச்சனுக்கு வர வாட்டர் குடிக்க. அப்போ உங்கள் ரெண்டு பேரோட ஆக்வர்ட்னஸை மறைக்கணும்னு அப்படியே அங்கே கை வச்சு பொத்திட்டே வந்துட்டுருக்காங்க. ஃபயன், இங்கே பாருடி,
இல்லை இல்லை இல்லை, உனக்கு எதுவுமே ஆகலை, போய் பேசாமல் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துரு. டேய் தயம், என் வேற நட்டிட்டு நிற்கிறான், இதை மட்டும் அவள் பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் தயம், நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் மறைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஐயோ வயன், பாவண்டி அவர் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலையா, ஏன் இப்படி வேர்த்து ஊற்றுது அவருக்கு அப்படின்னு டிஷ்யூ எடுத்து கொடுக்கலான்னு டிஷ்யூ எடுக்கிறா. அப்போ இந்த சைடு தயம், ஐயோ குழந்தைங்க அப்படி வேர்த்து ஊற்றுது, வேர்வையை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபுல்லாக பார்க்கணும் போல இருக்கு அவளை. டேய் தயம், உனக்கு ஒரு வேளை அந்த சாக்லேட் பண்ண வேலையாக இருக்குமோ அப்படின்னு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது. அப்போது அவனும் வயனுக்கு அப்படி டிஷ்யூ எடுத்து கொடுக்கலான்னு பக்கத்தில் போகிறான். பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இந்த டிஷ்யூ பாக்ஸை டச் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரோட கையும் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று படுது. அப்போது தயாங்கால இதுக்கு மேலே முடியல. டேய் தயாங்கா, இன்னைக்கு நீ கண்ணி கழிஞ்சிருவ போலேடா. அப்போ வயன் ஒன்னே அறியாமல் அப்புறம் என்னென்னமோ பண்ணிடுவே போலேடி அப்படின்னு ரெண்டு பேரோட மைண்ட் வாய்ஸும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வயனும் அப்படியே தயாங்க பக்கத்தில் வந்து எல்லாம் முத்தம் கொடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே செவத்து சைடு, அப்படியே டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு அப்படி வெறித்தனமாக விடாமல் நல்லா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரோட நாக்கும் நல்லா ஒட்டிக்குது. அப்படியே தயாங்கலாம் ஒயனோட உதட்ட பிடிச்சி கடிச்சு இழுத்துட்ருக்கான். அப்போ ஒயனாலே முடியல, அவளும் தயாங்கோட உதட நல்லா கடிச்சிட்ருக்கா. இப்போ தயாங் அப்படியே அவளை கூட்டிகிட்டு உட்காடுறான். போயிட்டு உட்காந்துட்டு அவளை மடியில் உட்கார வச்சுக்கிறான். அப்போ அவளும், ப்ரொஃபஸர் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் உன் புருஷா, நீ அவன் பொண்டாட்டிடி, புரியுதா? ப்ரொஃபஸர் மாதிரிலாம் இங்கே கூப்பிட்டுட்ருக்காத, ஷன்னா வேலை பார்க்கும்போது என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்கான். அப்போ அவளும் என்னென்னமோ பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தயாங்க அவன் மேலே போட்டிருந்ததெல்லாம் கழட்டி அப்படியே எரிஞ்சிட்டு அப்படியே அவன் வாய் கொண்டு கழுத்து கீழே நல்லா பண்ணிகிட்ருக்கான். அப்போ வயன்லாம் அவனை இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா அமைக்க பிடிச்சிட்ருக்கா. அப்போ தயாவுக்கு சொல்லவா வேணும், அப்படியே ரெண்டு பேரும் எதுவுமே இல்லாமல் தயாங்க அவளை மடியில் அழகாக தூக்கி வச்சுட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கான். அவளும் அப்படியே தயாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து உட்காருது. அப்படின்னு அப்படியே தயாங்க பிடிச்சி அவளும் நல்லா பண்ணிகிட்ருக்கா. தயாங்கால முடியல, ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. அப்போ தயாங்கலாம் ஒயனை பிடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறான். அவன் உடம்புல அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டுடுறான். அவன் உடம்பு ஃபுல்லாக அவன் கொடுத்த அந்த அழகான அந்த காதல் சின்னம் தான் இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ முதல் தடவை அப்படியே முடிஞ்சிருது. இப்போ போனதுக்கப்புறமும் இப்போ ஒயனுக்கு அப்படியே தலைக்கேறுது. ஒயன், என்னடி ஆகுது உனக்கு, ஏன்டி இப்படி ஆகுது? நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் அவர் எப்படி உட்கார வச்சு எப்பா எப்படி இருக்கு, அவரும் அப்படிதான் இருக்காரு, அவர் பண்ணுறதும் அப்படிதான் இருக்கு, ஆனால் உனக்கு ஏன்டி வேணுங்கிறது போல இருக்கு அப்படின்னு தயாங்க அப்படியே படுத்திருக்கான். அவன் அப்படியே இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணிட்டு அப்போ அவள் அப்படியே தயாங்க மேலே வந்துட்டு ஸோ ஒயனை தயாங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணானோ இப்போ ஒயனை அப்படியே தயாங்க அது மாதிரியெல்லாம் பண்ணி அப்படியே அவளே பண்ணுறா. இப்போ தயாங்க அப்படியே அவளை கீழே தள்ளி அவளுக்கு மேலே வந்துட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு தடவையாச்சும் அவளுக்கு ஒரு மாதிரி பார்த்து பார்த்து பண்ணான். இப்போலாம் ரெண்டு பேருக்கும் முடியல, அப்படியே மூச்சு முட்டமிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு நல்லா சுகத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே முடிஞ்சதும் ஒயனை அப்படியே தயாங்க பக்கத்துலேயே தூங்கிடுறா. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. அப்போ ஒயன், ஐயோ என்னது இது, உடம்பு கூட என்னால் அசைக்க முடியல அப்படின்னு எழுந்து பார்த்தா பக்கத்தில் தயம் நல்லா தூங்கிட்டு இருக்கான், எதையுமே போடாம. ஒயனும் பார்க்குறா, என்னது அவர் எதுவும் போடல, நானும் எதுவும் போடல, அதாச்சும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குற ஃப்ளாஷ்பேக்கு அது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இது என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படின்னு அப்படியே மேலே ஒன்றத்தை போட்டு போத்திட்டு வெளியில் போய் பார்த்தா எல்லாமே அப்படி கலைஞ்சு கிடக்கு. அப்போ ஒயன் எழுந்துச்சு போன சத்தம் கேட்டு அவனும் அப்படியே எழுந்துக்கிறான்.
கண்ணை முழிச்சு பார்க்குறான். டேய் தயம், என்னடா பப்பரப்பான்னு அப்படியே காலை விரிச்சு படுத்துறிய, என்னடா நடந்துச்சு அப்படின்னு அவனே யோசிச்சு பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் பண்ண கசமோசா வேலையெல்லாம் அப்போதான் அவனுக்கு ஞாபகமே வருது மைண்டுக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அட பாவி, அந்த பொண்ணு கூட பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த சாக்லேட்னால எல்லாமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேத்துக்குமே அந்த மாதிரி 2 பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆக்வர்டாக இருக்குது. அப்போது 2 பேருமே அப்படி ஸ்கூல் கிளம்பி போகிறாங்க. ஒயன்லாம் தயங்க பார்க்கவே மாட்றா. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஒயன் என்னடி உனக்கு கழுத்துலலாம் மஸ்கிட்டோ கிடச்சிருச்சா? ரைனி சீசன்னால மஸ்கிட்டோ அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன்டி. பாரு, உன் கழுத்துலலாம் அதிகமாக இருக்கு. அப்புறம் என்னடி உன் முகம் இன்னைக்கு ஒரு மாதிரி ஜொலிக்குது. என்னடி நைட்டு அந்த மாதிரி எதுவும் பார்த்தியா? அப்போ அவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது. சி டேஷுங்களா, நான் புதுசாக ஒரு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு சீரம் ஃப்ரீ. அந்த சீரம் ரைஸ் வாட்டர் அப்படி இப்படின்னு செரமைட்ஸால இருக்குடி. ஒரு தடவை அதை அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் சும்மா பிரைட்டாக இருக்கு. அது என்னடி, எனக்கும் சொல்கிறேன், நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஒயன்கிட்ட கேட்டுட்ருக்காளுங்க. அப்போ ஒயனும், ஐயோ எனக்கு இப்போ உங்கள் வலிக்குதே, ஒரு மாதிரி பண்ணுது, கல்ல நாங்கள் என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காம நான் பாட்டுக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேகமாக இருந்து போகலான்னு பார்த்தா தயாங்கோட கிளாஸ் தான். இப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுது. அவள் அப்படியே பேக் வந்து உட்காந்துடுறா. இப்போ தயாங்க புரியுது அவள் வெளியில் எங்கேயோ போகணுன்னு தான் எழுந்தானே. ஆனாலும் சரி ஓகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போக சொல்லலான்னு அவனும் வர்றான். இப்போ ஒயன் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி வலிக்கவும் செய்து அட் த சேம் டைம் நேற்று அதை பற்றி நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்கு. ஃபயன் வலிக்குதுடியே, நேற்று அப்படியே அந்த அடி அடிக்கிறாரு. ஷப்பா, எப்படி தான் அப்படி பண்ணுறாரோ தெரியல, முழுசாக விட்டுட்டாரு. எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு அந்த லவ் எல்லாமே அப்படின்னு அவளும் அப்படியே செம்மையாக வெக்கப்பட்டுட்டே இருக்கா. இப்போ தயாங்கும் அதை பார்த்துட்டே இருக்கான். தயாங்கா, நேற்று என்ன மாதிரி பண்ணேன்னா அவளுக்கு பிடிச்சிருக்குமாடா? அவளுக்கு பிடிச்சிருக்காதா? இப்போ ஏன் என்ன அவள் பார்க்கவே மாட்றா? வெக்கத்தில் தலை குனிஞ்சிருக்காளா இல்லை உண்மையாகவே பிடிக்காம இருக்காளா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு கிளாஸில் ஒரு மாதிரி நிதானத்திலே இல்லை. அப்போ தயாங்கும், தயாங், நீயே ஒழுங்குபடுத்திட்டு ஒழுங்காக கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அவனும் அப்படியே டையெல்லாம் சரி பண்ணிட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது என்ன சொல்லிட்டு போயிருந்தேன், இன்னைக்கு நேற்று நடத்துனதை ரீகால் பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஓகே, யாரை கூப்பிடலாம்? அப்போ ஆஷிகாவும், சார் அது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ரோல் நம்பரை சொல்லுங்க சார், அவங்க யார் அந்த லக்கி சாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தயாங்கும், இவகிட்ட நான் கேட்டேனா, சரி பரவாயில்ல, இவ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோல் நம்பர் 4 எழுந்துங்க பார்க்கலாம். அப்போ 4 யாருன்னு பார்த்தா நம்ம ஒயன் தான். ஆனால் தயாங் பேசின எதுவுமே காதில் வாங்காமல் இது தயாங்கோடது அது இதுன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்கா. எவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு ஷப்பா, இப்போ நடக்கும் போது எப்படி தான் பண்ணன்னு பயமாக இருக்கே அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனும், யார் ரோல் நம்பர் 4 யாருன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஃபொயன் போச்சுடி, ரோல் நம்பர் 4 நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவி அதை கூட காதில் வாங்காமல் அப்படியே வெக்கப்பட்டுருக்கா. பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி ஒயன் அப்படின்னு. இப்போ அவள் தொடையில் கிள்ளி, டேஷே ஃபொயன் நீ தாண்டி, நீ தான் ரோல் நம்பர் 4. ரோல் நம்பர் 4 அப்படின்னு அப்படி தலைவி பதறி போயிட்டு எழுந்துக்கிறா. இப்போ தயாங்கும், உடங்கொத்தா இவளா அது, யோ பொண்டாட்டி நேற்று பண்ண செய்ய தாண்டி ஞாபகம் வருது. ஒயன், ஓகே நீ தானா நேற்று இது கிளாஸ் நடத்துகிறேன் கவனிச்சியா? சார் ஓகே லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். நேற்று மேட்டர் பற்றி நடத்தினேன், அது சொல்ல பார்க்கலாம். அது வாட் இஸ் மேட்டர்? சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்லு அப்படின்னு கேட்கவும் அவளுக்கு அங்கே போகுது. மேட்டரா? நேற்று நாங்கள் பண்ண மேட்டர் தான் ஞாபகம் வருது.
அடியே, இது நம்ம பண்ணதான் மேட்டர்னு அதுவும் உளறி எழுதி தொலைச்சிடாதடி. நம்ம பண்ணுறது தரமான செய்கை தான். ஒயன் ரிப்பீட்டட் அகெயின் வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவளும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணாலேயே, நீங்களும் நானும் இருந்தோம்ல, அதுதான் மேட்டர். தயாங்கா உன்னை ஒரு மாதிரி மயக்கிட்டு இருக்கா. இல்லை, ஆண்டாண்டா மயங்காத, தெரியலையா? ஓகே சிடவுன் அப்படின்னு உட்கார வச்சிடுறான். ஏன்னா தலைவன் நேற்று அவளை பார்த்ததுலேருந்து அவனோட கண்ட்ரோலே இல்லை. அப்போ கிளாஸும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போகுது. ஒயனும் தயாங்க பார்த்து கண்ணடிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி சேட்டை வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறா. அப்போ தயாங்க அப்படியே கிளாஸ் விட்டு போகும்போது அப்படியே ஒயனை வர சொல்லி கண்ணை காமிச்சிட்டு போகிறான். அவளும் யாருக்கும் தெரியாமல் அப்படியே போகிறா. அப்போ அவளை இழுத்துட்டு ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நிற்க வச்சு சவத்தோட, என்னடி நினச்சிட்ருக்க? மாட்டர்னா என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாதா? என்ன இப்போ சொல்லு பார்க்கலாம். அப்போ அவளும் தயாங்கூட காலரை பிடிச்சிட்டு, அதுவா, நேற்று உங்களோடது ஒன்று சின்னக்குள்ளே போகும்போது வீடு ஃபுல்லாக சத்தமாக இருந்ததில்ல, அதுதான். வயன் என்ன கேட்டால் என்னடி பேசிகிட்ருக்க? உதட்டில் கடைச்சி வச்சிங்கல்ல, எனக்கு வலிக்குது, மருந்து போட்டு விடுங்க. எப்படிலாம் பேசினா நான் மயங்கிடுவேனா? ஏன் அப்போ மயங்கலையா? அப்போ தயாங்கோட பக்கத்தில் போகிற முத்தம் கொடுக்குறதுக்கு. அப்போ தயாங்கி அவளை பிடிச்சி நல்லா முத்தம் கொடுத்துட்ருக்கான். எதுக்கடி நான் மட்டும் இப்படி மயக்கிட்டுருக்க? நீங்களும் தான் என்ன மயக்கிறீங்க. இங்கே பாரு, டெய்லி இந்த மாதிரி குட் கேர்ளாக இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவேன். அப்போ இனிமேல் நான் குட் கேர்ள் தான், இனி ஃபுல்லாக நான் குட் கேர்ளாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த லவ் அப்படியே கன்ஃபர்ஸ் ஆகுது. அதை அப்படியே வெளிப்படுத்திட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கும் போகிறாங்க. அப்போ ஒயன் அப்படியே காலேஜில் நடந்தது, ஸ்கூலில் நடந்ததை ஞாபகப்படுத்திட்டு, அடி பாவி, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்ட நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறோன்னு, ஆனால் உனக்கு ஏண்டி ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ, நான் பறந்துட்டுருக்கேன், வயிறு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ், எனக்கு அப்படியே வெக்கமாக வருதே அப்படின்னு அவளும் வெக்கப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. இது அந்த சாக்லேட் பற்றிலாம் எனக்கும் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல. இல்லை, எனக்கு நாங்களாக பண்ணணும், நான் அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துட்ருக்கா. இப்போ தயம் அப்படியே உள்ளே வர்றான். அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக தான் இருக்கு. என்னடி என்ன இங்கே உட்காந்துட்ருக்க? குக் பண்ணலையா? பேன்கேக் குக் பண்ணலையாடி? உங்களுக்காக ஆல்ரெடி ஒரு டெசர்ட் வெயிட்டிங். அப்படியா? எங்கே காணும்? எங்கடி இருக்கு? நேற்று தான் டேஸ்ட் பண்ணிங்கள டெசர்ட்டை, எப்படி இருந்துச்சு? அதுவா, ரொம்ப ஸ்வீட்டா, அப்படியே ஒரு மாதிரி அகெயின் வேணும் போல் இருந்துச்சுடி. அது ஸ்வீட் அகெயின் வாங்கிட்டு வந்திருக்கியா? அந்த டெசர்ட்டை எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணா? அதுவா, அது ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு அப்படியே பக்கத்தில் போகிறா. அப்போ தாயவங்க அப்படியே அவளை தூக்கிட்டு, ஓஹோ ஆல்ரெடி ஆடி, அப்போ இனிமேல் அது டெய்லி கிடைக்குமா? டெய்லி அண்ணா எத்தனை தடவை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சாருக்கு தான் வெறுத்து போச்சுன்னா சலிக்காது, அது சலிக்காதுடி அப்படின்னு அப்படியே அவளை அழகாக தூக்கிட்டு உள்ளே போகிறான். இப்போ 2 பேர் அப்படியே மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வயன்லாம், ஃப்ராடு, இப்படிலாம் பண்ணுவியா நீனு? ஸ்கூலில் நான் வேறு மாதிரிடி, ஆனால் உன்கிட்ட நான் வேறு மாதிரி இருப்பேன். ஐயோ, பாப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏண்டி உள்ளே வச்சிட்ருக்க, இப்போ பேச வேண்டிய நேரமா? அதான் நான் வெளியில் தானே எடுத்து விடுறேன். தயோங், அதான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் கூட நினச்சேன் நான் மக்க பொண்டாட்டி ஆயிடுவானோன்னு, ஆனால் ப்ரொஃபஸரோட பொண்டாட்டி மக்கா இருக்க முடியாதுல்ல. ஓஹோ ஆமாம்ல, நீ படிக்கணும்ல, எனக்கு கொஸ்டின் கேட்டதுக்கே நீ ஆன்சர் பண்ணல, எழுந்துறி படிக்கலாம் அப்படின்னு தூக்குறான். அவள் அகேன் அவளை பிடிச்சி இழுத்துட்டு, இனி ப்ராக்டிக்கல் தான், இனி ஸ்டடீஸை விட ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான், மேலே ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டு அப்படின்னு அவளும் இழுக்கிறா. இப்போ அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே பாஸ்டோஸ், ஐ ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டு பி ஃப்ரங்க், இந்த மாதிரி போட்டால் தான் பார்க்குறீங்க. எனக்கு தெரியல, இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் வாட்ஸ்அப் சேனலில் சொன்னதை வச்சு. அக்கா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி போடணுன்னு ஆசை இருக்கோ நீங்கள் போடுங்க, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அதாச்சும் உங்கள் ஸ்டோரி வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகுதுனாலும் அவங்க மைண்டில் அது இருக்கும். எங்களோட ஹார்ட்டில் எப்போயுமே உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்னு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் வேர்டிங்ஸ் எல்லாத்துக்கும்.
நானுமே ரொம்ப ஹாப்பி. எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட வேர்டிங்ஸ் எல்லாம் கேட்கும்போது, உங்களோட சேட் பார்க்கும்போது, உங்களோட டிஎம்ஸ் பார்க்கும்போது. அண்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, அங்க ஒரு சிலதெல்லாம் பார்க்கலாம். ஐ மீன் நார்மல் டாக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஐடிய ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு ஹைப் ஆப்ஷன் வந்து காட்டலன்னு சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் நீங்க ஒய்டி இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நெனைக்கிறேன்டா. யூடியூப வந்து அப்டேட் பண்ணி பாருங்க. ஸோ ஹைப் ஆப்ஷன் வந்து மத்தவங்களுக்கெல்லாம் காட்டுதுன்னு தான் சொன்னாங்க. ஒரு சில பேருக்கு காட்டல அப்டின்னா, ஐ திங்க் உங்க சைட்ல இருந்து தான் ஏதோ ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து அகைன் அப்டேட் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகே பாஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் ஷாட்டோட வர்றேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.